ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் ஈசப்பா இந்த காலை வேளையில் அவருடைய சமூகத்தில் இருக்கிற நம்ம ஒவ்வொருவருக்கும் கொடுக்கிற நல்ல வார்த்தை 2 நாளாகமம் 12வது அதிகாரம் 12வது வசனம். அவன் தன்னை தாழ்த்தினபடியினால் கர்த்தர் அவனை முழுதும் அழிக்காதபடிக்கு அவருடைய கோபம் அவனை விட்டு திருப்பிற்று. ஆமேன். ஹல்லேலூயா. திரும்பிற்று. ஆமேன். இந்த நாளிலும் கர்த்தர் இந்த பகுதியில் நாம் இந்த 2 நாளாக 12வது அதிகாரத்தில் ஒரு காரியத்தை நாம் பார்ப்போம் என்றால், அங்கு ரெகோபயாம் என்கிற ஒரு ராஜ்யபாரம் பண்ணி கொண்டிருந்த நாட்களில் கர்த்தருக்கு விரோதமான காரியத்தை செய்ததினால் கர்த்தருடைய கோபம் அவர்கள் மேல் பற்றி எறிந்தது. அப்போது தீர்க்கதரிசி செமையா என்கிற தீர்க்கதரிசி அவர்களிடத்தில் சொல்கிறாரு, நீங்கள் 5வது வசனம், நீங்கள் என்னை விட்டுவிட்டீர்கள், ஆகையால் நான் உங்களையும் சீசாக்கின் கையிலே விழும்படி விட்டுவிட்டேன் என்று கர்த்தர் சொல்கிறார் என்றார். கர்த்தருடைய தீர்க்கதரிசி இப்படியாய் காரியத்தை சொல்கிறார் இந்த ஆள்கிட்ட, அதாவது சீசாக் அவன் கையில் நான் உங்களை விழும்படி நான் கட்டளையிட்டேன் என்று சொல்லி. அதை கேட்ட அந்த இஸ்ரவேலின் பிரபுக்களும் ராஜாக்களும் என்ன செஞ்சாங்கன்னா, தங்களை தாழ்த்தி கர்த்தர் நீதியுள்ளவர் என்றார்கள். அப்போது அவர்களை தாழ்த்தினதினால கர்த்தருடைய கோபம் அவர்களை விட்டு திரும்பிட்டான். இன்றைக்கும் அருமையான தேவனுடைய பிள்ளைகள், உங்கள் வாழ்க்கையிலும் உங்கள் வாழ்க்கை ஒருவேளை ஒரு அழிவுக்கு நேராக இன்றைக்கு போய் கொண்டிருக்கிறதா? சில காரியங்களை செய்தது நிமித்தமாய் கர்த்தருடைய கோபம் உங்கள் வாழ்க்கையிலே வந்திருக்கும் என்றால், எந்த காரியம் நீங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிற காரியத்தில் எல்லாவற்றிலும் ஒரு தோல்வி, ஒரு அழிவு, ஒரு பாதிப்பு எதுவாக இருந்தாலும், பிள்ளைகளுடைய காரியமாக இருக்கலாம், சுகபலன் எல்லாம் இருக்கலாம், படிப்பு காரியமாக இருக்கலாம், நீங்கள் எடுத்துக்கொள்கிற பிரயாசம், தொழில் எதுவாக இருந்தாலும், எதை எடுத்தாலும் அதில் ஒரு தோல்வியும் ஒரு அழிவும் வந்து கொண்டு இருக்கிறதா? நீங்கள் இந்த வார்த்தையின்படி இதை நீங்கள் செய்து பார்ப்பீங்கன்னா, கர்த்தர் ஒருவேளை சில காரியங்கள் நமக்கு கைகூடாமல் இருப்பதற்கு காரணம் கர்த்தருடைய கோபமாக இருக்கும். நாம் செய்யக்கூடாத காரியத்தை செய்ததினால் நம் முன்னோர்களுடைய பாரம்பரிய பாவக்கட்டுகள், சாபக்கட்டுகள் இவைகள்லாம் இருக்கும்போது அது கோபமாய் மாறி நம் வாழ்க்கையிலே சில ஆசீர்வாதத்தை அது தடுத்து போடுகிறதா இருக்கும். அப்போ நாம் இன்றைக்கு இந்த வார்த்தையின்படி அவருடைய கோபம் நம் வாழ்க்கையிலிருந்து திரும்பி நாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் நம்ம என்ன செய்யணும்? இன்றைக்கு இந்த ஜனங்கள் செய்தது போல் அவர்கள் என்ன செய்தார்களாம்? தங்களை தாழ்த்தி கர்த்தர் நீதியுள்ளவர் என்றார்கள். அப்போ கர்த்தர் சொல்கிறார் 7வது வசனத்தில், அவர்கள் தங்களை தாழ்த்தினதை கர்த்தர் கண்டபோது, கர்த்தருடைய வார்த்தை செமையாவுக்கு உண்டாகி அவர் சொன்னது தீர்க்கதரிசிக்கு மறுபடியும் உண்டாகிறது. என்னது? அவர்கள் தங்களை தாழ்த்தினார்கள், ஆகையால் அவர்களை அழிக்க மாட்டேன். என் உக்கிரகம் சீஷாக்கை கொண்டு எருசலேமில் ஊற்றப்படாதபடிக்கு அவர்களுக்கு கொஞ்சம் சகாயத்தை கட்டளையிடுவேன். ஆமேன். உங்கள் வாழ்க்கையிலும் கர்த்தர் இந்த நாளில் கொஞ்சம் சகாயத்தை கட்டளையிட்டு அவர் உங்கள் வாழ்க்கையிலே உங்களை அழிக்காதபடிக்கு அவருடைய கோபம் உங்களை விட்டு திரும்பணும், ஆறணும் அப்படின்னா, கட்டுப்படணும் அப்படின்னா, இன்றைக்கு நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் உங்களை தாழ்த்துங்க. நம்ம வேதத்தில் கூட ஒரு வசனத்தில் வாசிப்போம் என்றால், தாழ்த்தி ஜெபிக்கும்போது தேசத்திற்கு சேமத்தை கட்டளையிடுவாராம். இன்றைக்கு நீங்கள் எடுத்துக்கொள்கிற காரியம் எதுவுமே வெற்றி அடையலையா? எல்லாம் அழிவுக்கினராய் போய்கொண்டிருக்கிறா? எதை எடுத்தாலும் ஒரு தோல்வியா? இன்றைக்கு இந்த வார்த்தையின்படி இதை நீங்கள் முயற்சி செய்து பாருங்கள். குடும்பமாய் தாழ்த்துங்க, கர்த்தருடைய சமூகத்தில் தாழ்த்தி ஜெபிங்க. கர்த்தர் அவருடைய கோபத்தை உங்களை விட்டு நீக்கி உங்கள் வாழ்க்கையில் கொஞ்சம் சகாயத்தை கட்டளையிடுவார். ஆமேன். ஆகவே கண்களை மூடி ஜெபிக்கலாமா? இயேசப்பா, எனக்கு இந்த மனமேட்டிகளுமே இருந்தால் எடுத்து போடுங்க. அவர் தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறாராம், பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறாராம். பேச்சில் ஒரு பெருமை, வாழ்க்கையிலே ஒரு பெருமை, மனமேட்டிமை இதெல்லாம் இருக்கும் என்றால் இன்றைக்கு அதெல்லாம் அறிக்கையிட்டேன். தாழ்மை, மனத்தாழ்மை நீங்கள் அணிந்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே இந்த சேதமும் இல்லாதபடி, ஒருவேளை உங்கள் வாழ்க்கை அழிவுக்கு நேராய் போய்கொண்டிருக்கலாம், இன்றைக்கு அதை மாற்றி கொஞ்சம் சகாயத்தை கட்டளையிடுவார். ஆகவே கண்களை மூடி ஜெபிக்கலாமா? அப்பாவுமே நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எங்களுக்காக அப்பா முன்குறித்து வைத்திருந்த இந்த ஒரு சரித்திர உண்மைக்காகவுமே நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. அந்த தேசத்தின் ஜனங்கள் உமக்கு விரோதமாய் பாவம் செய்து உம்முடைய கோபத்திற்கு ஆளாய் நிற்கும்போது அவர்கள் தங்களை தாழ்த்தினதை கண்டபோது என்று நாங்கள் பார்க்கிறோம். தாழ்த்தினதை கண்டு அவர்களை அழிக்காதபடி உம்முடைய கோபத்தை நீர் திருப்பினீர், சகாயத்தை கட்டளையிட்டீர். இந்த நாளிலும் அப்பா என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஒருவேளை அழிவுக்கினராய் போய் கொண்டிருக்கும் என்றால், இந்த வார்த்தையை கேட்டு யார் யார் தங்களை தாழ்த்தி ஜெபிக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையிலே அழிக்காதபடி அப்பா கொஞ்சம் சகாயத்தை கட்டளையிட்டு எல்லாவற்றிலும் ஒரு வெற்றியையும், நோயின் கொடூரத்திற்கு ஆளாகி ஒருவேளை தம் வாழ்க்கை அழிந்து போகக்கூடிய சூழ்நிலை இருக்கும் என்றால் இந்த நாளில் உடைய தழும்புகளினால் சுகமாக்குங்க, பலப்படுத்துங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க, சாட்சியாய் நிறுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன்.